வணக்கம். தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் வைத்து தமிழ்நாடு பேரூராட்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மண்டல உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் லெனின், பொறியாளர் சங்க மாநில தலைவர் ஜனார்த்தன பிரபு, மாவட்ட தலைவர் ஜஸ்டின் திரவியம், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துப்புரவு ஆய்வாளர் சங்க மாநில தலைவர் ராஜகணபதி அனைவரையும் வரவேற்றார். தகுதி வாய்ந்த கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துதல் வேண்டும். அடிப்படை பணியாளர் முதல் உதவி இயக்குனர் வரையிலான அனைத்து நிலைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் பூர்த்தி செய்தல் வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பேரூராட்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் எட்வர்ட் ஜெபசீலன் நம்மிடம் கூறியதாவது: பேரூராட்சி துறையில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் ஆணையும், பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் ஆணையும் ஒரே நேரத்தில் வெளியிட வேண்டும். துப்புரவு பணியாளர் முதல் உதவி இயக்குனர் வரை உள்ள பணியிடங்களை, காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து 20 அம்ச கோரிக்கைகளை வைத்து தமிழகத்தில் 16 மண்டலங்களில் பேரூராட்சி பணியாளர் சங்கம், பேரூராட்சி ஊழியர் சங்கம், பேரூராட்சி செயலலுவலர் சங்கம், பேரூராட்சி பொறியாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் மண்டல அளவிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய நோக்கம் செயல்படாமல் இருக்கக்கூடிய பேரூராட்சி துறையை செயல்பட வைக்க வேண்டும். பேரூராட்சி இயக்குநரகம் பேரூராட்சி பணியாளர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு உடனடியாக செயல்பட வேண்டும். அரசியல் நோக்கத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகின்றது. இனியாவது விழித்துக்கொண்டு பேரூராட்சி இயக்ககம் விழித்துக்கொண்டு பேரூராட்சி பணியாளர் நலன் பாதுகாக்க வேண்டும், பேரூராட்சி துறை பணி பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட வேலைநிறுத்த போராட்டத்திற்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.